கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்கள். இன்று நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6 தியானிக்கின்றோம். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ல 3 காரியங்களை நாம பார்க்கிறோம். ஆதி சபையிலே வந்த ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை அப்போஸ்தலர்கள் எப்படியாக கையாண்டார்கள், அதன் பின்பு ஸ்தேவான் அங்கே ஒரு சாட்சியாக மாறுவதை நாம் அங்க பார்க்கின்றோம். ஆதி சபையிலே பிரச்சனை வந்தது. அப்போ ஆதி சபையிலேயே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நம்முடைய சபைகளிலே குழப்பங்களும் பிரச்சனைகளையும் வருவதை கண்டு நாம் கலங்கிவிடக்கூடாது. சகஜமாக இருக்கின்றது, பிரச்சனைகள் சகஜமாக இருக்கின்றது. ஆனால் அதனை அவர்கள் எப்படியாக கையாண்டார்கள் அப்படிங்கறதா நமக்கு ஒரு பாடமாக இருக்கின்றது. இந்த போதகர்களோ அந்த அப்போஸ்தலர்களோ அவர்கள் நாங்க இதனை தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு அவங்க போகல, நீங்கள் தேர்ந்தெடுங்கள், அவர்கள் இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள் அப்படின்னு நாங்க பார்க்கிறோம். அப்போ பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட நற்சாட்சி பெற்றதான அந்த மக்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்கள் அந்த குழப்பங்களையும் இந்த பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதற்கு அங்க போகிறாங்க. அப்ப நம்முடைய சபைகளிலும் மூப்பர்களை நாம் தெரிந்தெடுக்க வேண்டும். அவர்கள் இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் அது எல்லாத்தையும் அவங்க தீர்த்து வைக்க வேண்டும். அப்ப அதற்கே பந்தி பரிமாறுவதற்கே பரிசுத்த ஆவியானவரும் நற்சாட்சி பெற்ற ஒரு காரியமும் முக்கியமாக இருக்கின்றது. அப்ப இன்னைக்கு நம்முடைய சபைகளிலும் நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களும் நற்சாட்சி பெற்றவர்களும் மூப்பர்களாக வர வேண்டும். அவர்கள் தான் இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும். எதற்காக அப்படியாக அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸ்தேவானை அங்க பின்னால நம்ம பார்க்கிறோம். ஸ்தேவான் ஒரு சாட்சியாக மாறுகின்றான். அவர்களை அங்க சபைகளை அங்க கூப்பிடுகின்ற பொழுது, இந்த பிரதான ஆசிரியர்களுக்கு முன்னாக அவன் போய் நிற்கும் பொழுது, அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாக பந்தி பரிமாறுகிறவன், ஒரு ஊழியம் செய்கிறவன், அங்கே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய வார்த்தையை ஒரு அதிகாரத்தோடு அவன் அங்க சொல்லுகிறான். அப்போ யார் தேவனால பயன்படுத்தப்படுவார், எப்படியாக பயன்படுத்தப்படுவார்கள் அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போ நம்முடைய மூப்பர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய வார்த்தையினால நிரப்பப்பட்டு இருக்கின்ற பொழுது, அவர்கள் ஒரு ஞானத்தோடு சபையினுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு நேரம் வருகின்ற பொழுது தேவனுடைய வார்த்தையை ஒரு அதிகாரத்தோடு தைரியத்தோடு அவர்கள் அங்க சொல்ல முடியும். இந்த மூப்பர்கள் இப்படியாக இருக்கும் பொழுதுதான் அப்போஸ்தலர்கள் தேவனுடைய வார்த்தையிலும் சபை வளர்ப்பதிலும் ஜெபத்திலும் தரித்திருக்க முடியும். அப்ப நம்முடைய சபைகளிலும் எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்குது. மூப்பர்களுக்கு ஒரு பங்கு இருக்குது, போதகர்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. அவங்கவுங்க பங்கை பண்ணும் பொழுதுதான் சபையானது வளரும். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6 படியுங்கள், தியானிங்கள், நம்முடைய சபைகள் வளருவதாக. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.